உள்ள ஒரு தறி ஓடிட்டுருக்கு. தறியில் தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கே நேரடியாக இன்னும் கொஞ்சம் வந்து வாங்கினோன்னா இல்லை ரேட்டு கம்மியாக வாங்கலாம். மார்க்கெட்டுக்கு இதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா இதே ஆளுங்க தான் அங்கே வர்றனால. அங்கே ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா அங்கே காம்படிஷன்னால நம்மளுக்கு கம்மியாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே வந்து கேட்டோம்னா அவங்க சொல்கிறது தான் ரேட்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கெத்து பண்ணுவாங்க. விதியாக சுற்றிட்டுருக்கேன். தறியில் போனால் ஆக்சுவலாக ரேட்டு கூட தான் வருது, கூட தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஜம்தானி சாரீலாம் பார்த்தேன், ஆனால் அது ஹேண்ட் ஒர்க் அப்படின்னாரு. அந்த சாரீ வந்து 1000 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க ஜம்தானியே. நம்ம மார்க்கெட் போனோன்னா அந்த ஜம்தானிலாம் ரொம்ப சீப்பாகவே எடுக்கலாம். ஆனால் அது ஹேண்ட் ஒர்க்குனாரு. பட் அந்த டிஃப்ரென்ஸ் அந்த தெரியாது. நம்ம சொன்னால் தான் அது ஹேண்ட் ஒர்க்கு இல்லாட்டினா மிஷின் ஒர்க்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ இன்னும் தேடி பார்த்துட்ருக்கேன். ஸோ ஏதாவது செட் ஆச்சுன்னா இதில் வாங்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட்டில் தான் வாங்குறாப்புல இருக்கும் எல்லாமே. ப்ளைன் சாரீ போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐட்டம்லாம் எனக்கு நல்லா மூவ் ஆச்சு. இது ஒரு மாடல் கேட்டிருக்குங்க. இதெல்லாம் 400 ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க. கவுண்ட்டு 60 80 வரைக்கும் கவுண்ட் இருக்கும். தறியெல்லாம் போய் தேடி பார்த்தேன், செட் ஆகல. பாருங்கள் பின்னாடி ஸ்கூல் பொண்ணுங்க இருக்க மாதிரியே இருக்குது, சைக்கிளோட நல்லா இருக்குது. தறி செட் ஆகல. ஸோ இன்றைக்கி சாயங்காலமே மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் தான் போயிட்டுருக்கேன். மார்க்கெட்டில் போய்ட்டு என்னென்ன இன்றைக்கி நான் புதுசாக போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். இது டிஷ்யூ சாரிங்க. சாரி இது பார்த்துருக்கேன். ரேட்டை மட்டும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு. இது சேலை சூப்பராக இருக்குங்க. பிளாக் அண்ட் ஒயிட். இதில் கலர் சார்ட்டு தர்றேன் அப்படின்றாரு. பட் பார்டர் பாருங்கள் இந்தளவுக்கு வருது. பட் நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. ஒரு பார்க்காத ஒரு டிசைன் மாதிரி இருக்குது. இந்த சேலை ஆக்சுவலாக டிசைன் புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. ஏற்கனவே வந்திருக்கானே தெரில. பட் நான் பார்க்கல. இந்த கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் கலர் சார்ட் இருக்குது தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நான் வாங்கி உங்களுக்கு கொடுத்தேன்னா இது வந்து 400க்குள்ளே தான் நான் உங்களுக்கு கொடுக்குறாப்புல இருக்கும். 400 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். பட் 400 ரூபான்றது இருக்காது. கண்டிப்பாக அதை விட ஒரு மினிமம் 20 ரூபான்னு கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் இந்த ரேஞ்ச். ஸோ இது தறியில் தான் வந்து நான் பேசி வாங்கிட்டுருக்கேன். மார்க்கெட் போல் தறியில் கேட்டிருக்கேன் நான். இது இந்த பார்டர் என்ன கலர் வருதோ அந்த கலர் உள்ளே இருக்கும். இந்த ப்ளூ வந்து பார்டரை இது சாரியோட கலர் வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்படி எல்லாத்துலேயுமே பார்த்துக்கோங்க. இதுதான் சாரியோட கலர். ஸோ அதே மாதிரி தான் இது. ஸோ இது இப்போ கிரே கலரில் இருந்ததுனால் உள்ள கிரே கலர் பார்டர் உங்களுக்கு. இது ரெட்டு கிரே. இது பிங்க்கு வித் பிளாக். அதெல்லாம் சூப்பராக இருக்குது. பிங்க் வித் பிளாக்கு. இது பிளாக்கு வித் எல்லோ. இது ப்ளூ வித் பிங்க்கு. இது க்ரீன் வித் ரெட்டு. அதுலேயே இந்த க்ரீன் கொஞ்சம் டார்க் க்ரீனு. இது ஒயிட்டு. இதெல்லாம் ப்ளூ. இதெல்லாம் சூப்பராக இருக்குது சேலை. இது ரெட் அண்ட் பிளாக்கு. பிங்க் அண்ட் ஒயிட்டு. ஸோ இதெல்லாம் கலர்ஸ் நல்லா இருக்குது. சாரீ சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சம்மருக்குலாம் அதெல்லாம் செம்மையாக சேல் ஆகும் நம்மளுக்கு. இது இவங்ககிட்ட இருக்க கலெக்ஷன்ஸு தறி தான் இது. with blouse piece. वो बोलो ना 6.5 है ना उसका. 6.5. अच्छा, இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ இந்த சாரீலாம் சூப்பராக தான் இருந்தது. இதெல்லாம் இதெல்லாம் நல்லா இருந்தது. இதுலேயும் கலர் சார்ட் தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய அனுப்பிச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு. நான் காமிச்சது எல்லாமே சாஃப்ட்டு தான். மெட்டீரியல் எல்லாமே சாஃப்ட்டு தான். இந்த எதுவுமே முடன்ற மாதிரி இருக்காது. எல்லா மெட்டீரியலும் சாஃப்ட்டு தான். இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இந்த ஐட்டம் எல்லாமே சாஃப்ட்டு. நம்ம எடுத்த எல்லாமே சாஃப்ட்டு தான். இது காதி காட்டன் தான். இது சூப்பராக இருக்குது. அந்த டிஷ்யூ மாதிரி சைடில் கொடுத்துருக்காங்க. அது பியூர் காதி காட்டன். இந்த சாரி காதி
சாரி எப்படி இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது, 4 நல்லா படியும், சூப்பராக இருக்குது. இது ஒரு கலரு, ஆனால் இதெல்லாம் கலர் கம்மியாக தான் இருக்குன்னு இருக்காங்க. இது இந்த கலர், कलर हो रहा है देख तो இது पीपीर भीतर ऐसे की இந்த இது வந்துச்சுன்னா உங்களுக்கு 560 ரூபா வரைக்கும் வரும். நான் உங்களுக்கு கொடுக்குற ரேட் வந்து இது 560 வரும். பட் சாரீ செம்மையாக இருக்குது. இதெல்லாம் காதி தான், செம்மையாக இருக்குது. இந்த சைட்லலாம் வந்து பார்டர் வந்து ஷைனிங்கில் வர மாதிரி இருக்குது. எல்லாமே வந்து 6.5 மீட்டர் தான், 6.5 தான், வித் ப்ளவுஸ் தான். இதுவும் காதி தான், காதிலே நல்லா இருந்துச்சு. சைடில் மட்டும் அந்த டிஷ்யூவில் அந்த ஷைனிங் இருக்கும்ல, அது மாதிரி இருந்தது. இதெல்லாம் கலர்ஸ். லைன்லேயே கீழே இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க, தனியாக இது பண்ணுற மாதிரி. இது புதுசாக இருக்குது, லைனில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது ஆனால் ரேட்டு கூட போகும். இது வந்துச்சுன்னா ஒரு 360, ஒரு 370 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். 370 வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. இது சேலை சூப்பராக இருக்குங்க. பிளாக் அண்ட் ஒயிட், இதில் கலர் சார்ட் தர்றேன் அப்படின்றாரு. பட் பார்டர் பாருங்கள் இந்த அளவுக்கு வருது. பட் நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது, ஒரு பார்க்காத ஒரு டிசைன் மாதிரி இருக்குது. இது அந்த டிஷ்யூலேயே மாடல்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது கொஞ்சம் ரேட்டு கூட. இந்த டைம் நான் இன்னொரு இடத்துல டிஷ்யூ வாங்கியிருக்கேன், அது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். இது இந்த டிஷ்யூ उधर से एक कलर है, एक ही कलर, लिलिन माटी के तो बहुत चाहिए. நல்லா இருக்குது, கொஞ்சம் கலர் சார்ட். இதெல்லாம் டிஷ்யூ சாரீஸ். டிஷ்யூ சாரீஸ்லேயே கொஞ்சம் ஹெவி, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு 500க்குள்ளே வருங்க. இதெல்லாம் 500க்குள்ளே உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஹோல்சேல் ரேட் 500க்குள்ளே தான் வரும், அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. இப்போ இந்த மாதிரி ஐட்டம் வந்து ரீட்டைலுக்கு வந்து நீங்கள் 700, 800 வாங்குறீங்கன்னா பெஸ்ட்டு, சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் ப்ளைனே வந்து அவ்வளோ இது வாங்குறப்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சாரீஸ் நான் रिटेल हाँ मल कॉटन कितने में आती है भाई? रेट कितना आती है उसका? रेट कितना? இதெல்லாம் அது கேரண்டிங்க, அது நல்லா இருக்குது. இதுலேயே வந்து சாதானா ரேட்டு கம்மியாக வரும். பட் இது வந்து கிளாத் நல்லா இருக்குது. இது கீழே வந்து இன்னொரு இடத்துல எனக்கு ரேட்டு கம்மியாக சொன்னாங்க. இது வந்து ரேட்டு கம்மி தான். இது ஆமாம், இந்த ரேட்டு கூட நல்ல குவாலிட்டி இருக்கும். ரேட்டு கம்மி கிடையாது. ரேட்டு கம்மியாக இருந்தால் கிளாத்து நல்லா இல்லை, அந்த இதுவும் பெயிண்ட்டு போகிற மாதிரி இருந்தது. மீன் அந்த இதுவும் கலரும், இது கலர் போகாது, நல்லா இருக்குது. இது நான் வாங்கி கொடுத்தனால உங்களுக்கு ரீட்டைல் ரேட்டு மேக்ஸிமம் 500 ருபீஸ் ஷிப்பிங்கோடய உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த இது 500 ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரும் இந்த ஐட்டம்ஸ். அந்த ஐட்டம் நான் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு ரீட்டைல் கொடுத்தேன்னா நான் கொடுத்தேன்னா ஒரு 380, 400க்குள்ளே வருங்க. 400க்குள்ளே நான் கொடுக்கலாம், கேல்குலேட் பண்ணிவிட்டு. வந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கோடய 400க்குள்ளேயே கொடுக்கலாம் அந்த ஐட்டம்லாம். இது நல்ல குவாலிட்டியில் வருது. இதில் சாதா குவாலிட்டி ஒன்று இருக்கும், அதை எடுத்தால் ரொம்ப மோசமாக இருந்தது, கலர் சரியாக போன மாதிரி இருந்தது. ஸோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் குவாலிட்டி. இதெல்லாம் யூனிக் கலர்ஸ், இதெல்லாம் யூனிக் கலரு. ஓகே பாய். இதெல்லாம் ஹேண்ட் பிரிண்ட்டு. இதை நான் போட்டேன்னா ரீட்டைல் ரேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 வரைக்கும் வரும். மல் காட்டன்லேயே, மலாய் காட்டன் சொல்லுவோம் இல்லையா, அவ்வளோ சாஃப்ட்டு, செம சாஃப்ட்டு. இதெல்லாம் ஹேண்ட் பிரிண்ட்டு, கலர் கேரண்டி. ஸோ நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 850 வரும். அதுக்குள்ளே போட்டு உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுக்கலாம். இதெல்லாம் இருந்தது. இதில் நான் எடுத்த கலர்ஸ் இது. இது எல்லாமே யூனிக் தான். இது ஃபுல்லாக இதுவும் மலாய் காட்டன் தான்.
இது வந்தாலும் என்னால் ஒரு 650 வரைக்கும் ரீட்டெயில் கொடுக்க முடியும். ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்கலாம். இதுவும் மலாய் காட்டன் தான். ஸோ இந்தளவு கிளாத் சூப்பராக இருக்கும். இது நான் உங்களுக்கு 600 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். 600 ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கோடு நான் கொடுக்கலாம். இது என்னால் ஒரு 600 ரூபா வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு என்னால் கொடுக்க முடியும். காட்டன் தான் அது எல்லாமே. என்னால் 600 ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்க முடியும். ஓகே பாய். இந்த இது நான் உங்களுக்கு கொடுக்கறதுனால ஒரு 650 வரைக்கும் வரும். ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்கலாம். இது வந்து அஸ்ரக் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது என்னால் ஒரு 700 வரைக்கும் என்னால் கொடுக்க முடியும். இது வந்து பிரிண்ட்டு கேரண்டி தான். இது டிஷ்யூ. இது உங்களுக்கு நான் 600 ருபீஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்னே கொடுக்கலாம். இது டிஷ்யூ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அது இதெல்லாம் 600 ரூபா கொடுக்கலாங்க. காதி செம்ம குவாலிட்டி. பிரிண்ட் பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா? செம்மையான காதி, அவ்வளோ குவாலிட்டியான சாரீ இது. நான் ஒரு 600 ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே கொடுக்கலாம். அதை अच्छा रेड वाइट चाहिए? रेड वाइट बहुत कलेक्शन है. இதெல்லாம் செம்ம யூனிக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 650 கொடுக்கலாம். நான் கொடுப்பேன். கலர் கேரண்டிங்க. இது சூப்பராக இருக்கு பாருங்கள். எது கொடுத்தேன்னா உங்களுக்கு 650 ரூபா தாங்க வரும். ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வந்துடும். ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, காதியை பொறுத்த வரைக்கும் எந்த சாரீஸ் எவ்வளோ ப்ரைஸ் போட்டு வாங்கினீங்கனாலும் அந்த பிரிண்ட்டுன்றதை கொஞ்சம் போகத்தாங்க செய்யும். ஏன்னா அந்த சாரீ நீங்கள் 200 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, இல்லை 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கனாலும் சரி, அங்கே வாங்குகிற இடத்துல என்னமோ நான் அது பிரிண்ட் இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இதெல்லாம் ஆக்சுவலாக இந்த காதி சாரீ வந்து ரேட்டு கூட நார்மலாக வாங்குறவோட. இது பிரிண்ட்டு போகவே போகாது அப்படின்னாரு. நான் கையில் அது கசக்கி பார்த்தோன்னா அது பாருங்கள், லைட்டாக அது பிரிண்ட்டு போகத்தான் செய்யுது. ஸோ நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுத்து காதி வாங்கினீங்கனாலும் கண்டிப்பாக அதிலேருந்து கொஞ்சம் பிரிண்ட்டு போகத்தான் செய்யும். என்ன ஃபேப்ரிக் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃபேப்ரிக்காக கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கிக்கலாம். பட் பிரிண்ட்டுக்கு வந்து நம்ம கேரண்டி சொல்லி இதை நம்ம கொடுக்குறது ஒரு முடியாத ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் எக்ஸ்பென்சிவாக வாங்கின இந்த சாரீஸில் இதே காதிலே எக்ஸ்பென்சிவாக வாங்கினவங்களே இதே ஒப்பீனியன் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம எந்த ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது. டிஷ்யூலேயே சாஃப்ட் டிஷ்யூ இது. உங்களுக்கு நான் கொடுக்கணுன்னா இந்த இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 இல்லாட்டி 750 ஷிப்பிங்கோடு சேர்த்து உங்களுக்கு அந்த ரேஞ்சில் வரும். பட் இதெல்லாம் வந்து பொட்டிக் செம்மையாக இருக்குது. ஒரு 700 ரூபாய் 750 அதுக்குள்ளே பண்ணலாம். இது உங்களுக்கு வந்தாலும் ஒரு 450 to 500 வரும் உங்களுக்கு ஷிப்பிங்கோடய வர்றது. நான் சொல்கிறது எல்லாமே. ஸோ இந்த இதெல்லாம் அந்த மாதிரி வரும். ठीक है भाई. இந்த கலர் ஷர்ட்ஸ் இது எல்லாமே அந்த ரேஞ்ச் தான் வரும். ஒரு 500 வரும், ஷிப்பிங்கோட வரும். ஸோ இங்கே வந்தால் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். கிளைமேட்டை ரொம்ப ஒஸ்ட்டுங்க, வாய்ப்பே இல்லை. நம்ம தமிழ்நாடெல்லாம் சொர்க்கம். அதாவது வின்டர் டயத்துலேயே வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. இந்த பேசினேன்னா வாயிலிருந்து புகை போகுது, அந்தளவுக்கு இருக்குது. மக்கள் நடமாட்டமும் இல்லை. ஆல்மோஸ்ட் நான் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது கூட முடியல. இருக்க தூக்கத்தில் மக்கள் நடமாட்டமே இல்லை, வெளியில் வரவே முடியல. இப்போயும் ஆல்மோஸ்ட் 7 மணி ஆயிடுச்சுங்க. செம்ம குளிர். நான் சொன்னப்பல நம்ம தமிழ்நாடு வந்து அந்த குளிர் காலத்துலேயும் ஓரளவு குளிர் சமாளிக்கிற அளவுக்கு குளிர் இருக்குது, வெயில்லையும் வந்து ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு இருக்குது. இங்கே வந்து வெயிலும் பயங்கர மோசமாக இருக்கும், குளிரும் பயங்கர மோசங்க. நான் இதுன்னு கிடையாது, நார்த்தில் ஃபுல்லாக அப்படி தான் இந்தியாவில். ஸோ நம்ம ஊர் மக்களே தயவு செஞ்சு நம்ம ஊரோட கிளைமேட்டை
நம்ம அப்படியே பாதுகாத்து வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் மார்க்கெட் போகிறேன், போயிட்டு இன்றைக்கி என்ன புதுசாக எது இருக்குதான்னு பார்ப்போம். அதை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். ரேட்டு ஒரு சில இடத்துல பயங்கரமாக சொல்கிறாங்க. ரெகுலராக வாங்குறேன்னா நம்ம கரெக்டாக இருக்குது. ஒரு சில இடத்துல அந்த ஜம்தானியே எனக்கு 350 ரூபா கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜம்தானி நான் வாங்கி கொடுக்குறப்பே வந்து அவ்வளோதான், ரொம்ப கம்மியாக சொல்லுவேன். இது ப்ளவுஸோட தான், வித் ப்ளவுஸோட தான் 6.5. நல்லாயிருக்கு, கிளாத்து சூப்பராக இருக்குது. இங்கேருந்து அனுப்புகிறதே 450 ரூபாய்க்கு அனுப்புகிறாங்களா அதெல்லாம். சாரி ஆனால் செம்மையாக இருக்கும். சாரீஸை பொறுத்த வரைக்கும் ஏமாத்திரம் நிறையா தான் இருக்க தான் செய்யுது. இப்போ ப்ளைன் சாரீஸ்லாம் நான் எடுத்து கொடுக்குற ரேட்டை விட இங்கே ஆக்சுவலாக ரேட்டு கூட சொல்கிறாங்க ஒரு சில இடத்துல. நான் ரெகுலராக எடுக்கிற இடத்துல வந்து அங்கே எப்பயும் போல் கம்மி தான். அதனால் வந்து சாரியோட நாலேஜும் வேணும், ரேட்டும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்தோன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஒர்க் சூப்பராக இருந்துச்சு. இது பிரிண்ட் கிடையாது, தனியாக அந்த இது மாதிரி வருது. நல்லா இருக்கு. இது அந்த எம்ப்ராய்டரி அந்த இது மாதிரி வருது. இதெல்லாம் தெரியுதா நான் தெரியல. ये वाला उल्टा है, बताओ ना. उल्टा था, ये वाला उल्टा है, थ्रेड था. ये छूंच में काज है, हां हैंड काज செம்ம குவாலிட்டியான இதெல்லாம். இந்த சாரீலாம் ஸ்டாக் இல்லைங்க. ஆக்சுவலாக இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக இது ரேட்டும் கூட சொல்லுவாங்களாம். நம்மளுக்கு நான் ரேட்டு கம்மியாக சூப்பராக இருக்குது இதெல்லாம். அந்த யூனிக் சொன்னீங்க இல்லையா, அந்த இக்கட் மேலே வர்றது உங்களுக்கு இக்கட். இது ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்குது. ஸ்டாக் நிறைய இல்லை. அப்புறம் நீங்கள் கேட்குறப்ப வந்து என்கிட்ட வாங்கிட்டு வந்துடுற, அப்புறம் கேட்டால் இல்லைன்னு சொல்கிறேன்றீங்க. இங்கே இவங்ககிட்டே ஸ்டாக் இல்லை. அவங்ககிட்ட நிறையா பீஸ் கேட்டு பார்த்தேன், ஸ்டாக் இல்லை. இதெல்லாம் சூப்பர் சூப்பர் கலர்ஸ். அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ண கலர்ஸ் எல்லாமே இருக்க கலர்ஸ் வச்சு வாங்கியிருக்கேன். खुला का बताओ ना भाई, 1 मिनट. ये खुला का बताओ ना. சாரி உண்மையிலே சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு சாரி. இதெல்லாம் கேட்டிருந்தாங்க, குவாலிட்டி நல்லா இருந்தது. சாரீஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். இது சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் இது நான் உங்களுக்கு ரீட்டைல் சேல் நான் பண்ணேன்னா ஒரு 450லேருந்து 500க்குள்ளே வரும். ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நான் சொல்ல எல்லாமே ஷிப்பிங்கில் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வரும். ஸோ இது கொஞ்சம் எடுத்திருக்கேன், நல்லா இருந்துச்சு. இது பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்படி டபுள் கலர் வரும், டுவல் கலர். சூப்பராக இருந்துச்சு சார். ஸோ இந்த மாதிரி இது கொடுத்தா ஒரு 450 to 500க்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்கலாம். இது ஜம்தானிங்க. ஆக்சுவலாக வந்து ஜம்தானி வந்து வெஸ்ட் பெங்காலில் ஃபேமஸ்ஸு. இந்த ஜம்தானி வந்து கொஞ்சம் ரேட்டு கூட வரும். இந்த ஜரி ஒர்க்லாம் கூட வருது பார்த்தீங்களா. இது வர்றனால இது வந்துன்னா ஒரு நான் வாங்கி கொடுக்குறேன்னா ஒரு ரீட்டைல் ரேட்டு ஒரு 550 வரைக்கும் வரும். 550 வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வந்துடும். இன்னொன்று வந்து இதில் வந்து ஜரி ஒர்க் உங்களுக்கு இல்லை, ஜரி ஒர்க் கம்மியாக தான் இருக்குது. இந்த கம்மியாக தான் இருக்குது பார்த்தீங்களா, இடையில இருக்குது பார்த்தீங்களா அந்த இது. ஸோ இதில் ஃபுல்லாக இருக்குது, அதனால் அது கொஞ்சம் ரேட்டு கூட வரும் அப்படின்னாங்க. இப்போ இந்த இனா உங்களுக்கு இன்னும் சீப்பாக தான் வரும். இது வந்ததுனால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 450க்குள்ளே, அதுக்கு கீழே கம்மியாக சான்ஸ் இருக்கும், கூட சான்ஸ் இல்லை. 450க்குள்ளே வரும், ஃப்ரீ ஷிப்பிங்கோடய வரும் இந்த ஐட்டம்லாம். அது இந்த ஃபேப்ரிக்கை பற்றி கண்டிப்பாக ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியே ஆகணுங்க. நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபேப்ரிக்குங்க. காதிலே செம்மையாக சூப்பராக இருந்தது. இந்த ஃபேப்ரிக்லாம் நீங்கள் கையில் டச் பண்ணி பார்த்துட்டீங்க இல்லை நேராக பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக வாங்கணும்னு தோணும். இது பக்கா பொட்டிக் ஐட்டம் தான், யூனிக் கலெக்ஷன். நீங்கள் எந்த ஒரு பொட்டிக்லேயும் எந்த ஒரு பெரிய ஷாப்லேயும் இதை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 1500லேருந்து 2000 ருபீஸ் வரைக்கும் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நான் இதே சாரியை 999க்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கண்டிப்பாக என்னால் அதை நான் ஆஃபர் பண்ண முடியும். ஃபேப்ரிக் நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் நான் இங்கேங்க காதியில். இந்த சாரீ 999 ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் போடுறேன் நான். 999 ஃப்ரீ ஷிப்பிங். இது விஸ்காஸ் காதி. இந்த காதியும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்ததுங்க. இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. அதோட கலர் சார்ட்டாக இருக்கட்டும், அதோட பிரிண்டிங்காக இருக்கட்டும், ஹேண்ட் பிரிண்ட்டு தான். பட் அஃப்கோர்ஸ் இந்த பிரிண்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வாஷில் வந்து ஓரளவுக்கு பிரிண்ட்டு போகத்தான் செய்யுது. நான் சொன்னாப்புல வந்து சும்மா பிரிண்டெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா சொல்லிலாம் கொடுக்க முடியாது. காதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக அந்த பிரிண்ட்டுன்றது கண்டிப்பாக போய் தான் ஆகும். பட் செம்ம குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அந்த பிரிண்டெல்லாம் பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பர். ஒரு டைம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் உடுத்துனீங்கனாலே
அத்தனை பேர் கண்ணும் உங்கள் மேலே தான் இருக்கும். இது விஸ்காஸ் காதின்னு சொல்லுவாங்க. விஸ்காஸ் காதி நான் ஆஃபர் பண்ணுற ரேட்டு உங்களுக்கு 699க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு பண்ண முடியாது. இதெல்லாம் கலர்ஸு நல்லா இருந்துச்சு கலர். भैया खुला का बताओ ना, एक पीस बताओ. அது ஒயிட்டில் அந்த பிரிண்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அதே பிரிண்ட்டு தான் இது எல்லாமே. பிரிண்ட்டு சூப்பராக இருக்குது. இதை நான் ஆஃபர் பண்ணால் உங்களுக்கு 699 பண்ணலாம். பட் நான் சொன்னாப்பில் வந்து கலர் கேரண்டியாக போகாதுன்னு சொல்ல முடியாதுங்க. போய் சொல்ல விரும்பலை. லைட்டாக கண்டிப்பாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் எந்த காதி எதாக இருந்தாலுமே கலர்ன்றது லைட்டாக போகத்தான் செய்யும். இதை நம்ம வாங்கிட்டு மொத்தமாக அப்படியே சேவ் பண்ணி வச்சிட்டேன். இதெல்லாம் நம்ம மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் நீ மூடையாக இந்த மாதிரி மூடையாக ரெடி பண்ணணும். கொஞ்சம் பர்ச்சேசிங் முடிச்சிட்டாங்க. கலெக்ஷன் சூப்பராக இருந்தது. நல்லா செல்ஃபிக்கா முடிஞ்சு பர்ச்சேஸ் இன்றைக்கி முடிஞ்சுதுங்க. நல்லபடியாக அமைஞ்சுது. ரேட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே. தேடி அலைஞ்ச வரைக்கும் அடுத்து நம்ம எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து கொஞ்சம் ஏதோ 10, 5ன்னு குறைச்சாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே குறைக்க மாட்டாங்க. வாங்கிட்டேன். புதுசாலாம் ஒரு சில இடத்துக்கு போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் இங்கே நம்ம வீடியோ பார்த்துட்டே ஒருத்தர் வந்து வாங்க வந்திருப்பார் போல். நான் ஒருத்தர் வீடியோ இதுக்கு முன்னாடி அவரோட ஃபோன் நம்பர் போட்டிருந்தேன். அவர்கிட்ட போயிட்டு அங்கேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தார். பட் பார்க்க முடியலை. எனக்கு வேலை ஜாஸ்தியாக இருந்தனால அவரை பார்க்க முடியல. ஸோ அது மாதிரி நிறையா மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் சொன்னாப்பில் தயவு செஞ்சு சின்ன சின்ன கடைக்காரங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முக்கியமாக வந்து உங்களுக்கு தான் போடுறேன். அதாவது நம்மளுக்கு எதுவுமே தெரியல, விவரம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து செம்மையாக பண்ணணும். அதுக்காக தான் மெயினாக பெரிய கடைக்காரங்க ஏற்கனவே ரொம்ப விவரமானவங்க, தெளிவானவங்க, அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது கிடச்சிருக்கு அப்படின்றப்ப அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதில் நான் அந்தளவுக்கு நான் சந்தோஷப்பட மாட்டேங்க. அதாவது நான் ஏற்கனவே கடை வச்சுருக்கேன், பெருசாக வச்சுருக்கேன். பட் இது எங்கே கிடைக்குன்னு தெரியல. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால போய் வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னாப்பில் அதில் எனக்கு பெரிய சந்தோஷம் கிடையாது. சின்ன கடைக்காரங்க நீங்கள் வந்து, ஏன்னா நான் அந்த லெவல்லேருந்து வந்தவன் தான், இன்னும் அப்படி தான் இருக்கேன், அது ஒரு விஷயம். பட் அந்த லெவல்லேருந்து நீங்கள் வந்து வாங்குறப்ப அதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு தைரியத்தோடு வந்து, அதுவும் நிறையா பேர் வாங்குறாங்க. இன்னும் நிறையா பேர் வரணும். அதுதான் என்னோடய ஆசை. ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கவங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறையா ஊர்லேருந்து வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் விவரமானவங்க தான். நம்மளுக்கு விவரம் இல்லை நீங்களும் நினச்சிக்காதீங்க. வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியும் எனக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் தயவு செஞ்சு வெளியில் வாங்க. உங்களுக்குள்ள திறமையை வந்து நீங்கள் வெளியில் வந்து பார்த்தா தான், அதாவது என்ன சொல்கிறது, அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதனால் வெளியில் வாங்க, கொஞ்சம் நல்லா செம்மையாக பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பணிகன். நான் தேங்க்யூ.